ஆனா அந்த குளத்துக்குள்ள இறங்குறது பாதுகாப்பு இல்லை. 2 இடத்துக்கு குளத்துக்கு முதலே எல்லாம் இருக்கு. மரம் கடத்துறவன் மண் கடத்துறவன் இதை பார்த்து ரோட்டை பாருங்க உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். எனக்கு போற போக பார்த்தா நீ எதுக்குற படிகள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஊசி இங்குழு செய்ய திருடுறாங்க. முக்கியமான ஒரு குறிப்பு சொல்ல போறேன். நான் மரம் வெட்டுறது தான், மண்ணல்ற வேலையும் தான். சிங்கள இனத்துக்கு வந்து ஒரு மகாவம்சம் மாதிரி, தமிழ் இனத்துக்கு இல்லி நிறைய கதைகள் பழைய அந்த பேச்சு வழக்கு மொழியெல்லாம் நாங்கள் மறந்து போனோம். இப்போ மாமாவை என்னன்னு சொல்றோம், ஆக்கள் இருக்கிற இடத்த காய்க்காதுன்னு இருக்கிற இடத்த காய்க்கிற மரம் இருக்கு. தேவையில்லை முடிவோட்டு எடுத்து விடுறோம். யாழ்ப்பாண பக்கத்தில் இருக்கிறாங்க குளிக்க மாட்டேன். தலையை சுற்றி அடிச்சாலாம் அதுவும் நம்ம அங்கே ஒன்று போடுறோம். இங்கே இதனால் அந்த வெண்ணேரிக்கு போகிற ரோட் நீரை வந்து அக்கறையான நீரை வந்து இப்போ இடது பக்கம் திரும்புகிறோம். இதான் அந்த வெண்ணேரி குளத்துக்குரிய என்ட்ரன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றுலாத்துறையினா நினைக்கிற அவையால் கணக்க விஷயங்கள் கட்டி கொடுத்துருக்கு. ஆனால் அதில் பாவனை இல்லாமல் இருக்குது. இப்போ இதுதான் வந்து பல வாகனங்கள் வந்து இப்படி ஏறி அப்படியே போய் அதுக்கால போகிற அளவுக்கெல்லாம் செட் பண்ணியிருக்கீங்கன்னா முந்தி கொஞ்சம் இப்படி இல்லை, இப்போ நல்ல வடிவாக உயர்த்தி சைடில் புல்லெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க. வடிவாக இருக்குது. இதுக்குள்ளே மீன் பிடிக்கிறவ, தூண்டில் மீன் பிடிக்கிறவ, போட்டில் போய் தூண்டில் போடுறேன் விலை இல்லைன்னு நினைக்கிறேன். மேலே வாங்க உங்களை குளத்தை காட்டுறோம் வா. அப்படியா இடங்களுக்கு வந்தா கால் நினைக்கணும் ஆத்துல இறங்கி பாருங்க. ஒரு மரத்துல பயம் தெரிஞ்சாலும் காட்டிக்கொள்ளாம நாங்க காட்டிக்கொள்ளாதீங்க முதல்ல பயத்தை காட்டிக்கொள்ளாதீங்க. தெரியுது இந்த சிறுபோக டைம்ல தான், மழை காலத்தை விட சிறுபோக டைம்ல வன்னி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எழில் பசேல் குடும்பமா வரலாம். வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு இடங்கள் எல்லாம் இருக்கு. அந்த கொட்டையில் எல்லாம் இருக்குது. ஒரு நாளைக்கு வாங்கும் குடும்பம் வந்து நின்று இதுக்கெல்லாம் குளிக்கலாது. எனக்கு தெரிஞ்ச பாதுகாப்பு இல்லை. அந்த வாய்க்காலில் தான் குளிக்கலாம். வாய்க்கால் இருக்கு. அந்த வாய்க்கால் உங்களுக்கு கொண்டு காட்டுறோம். வாய்க்காலில் தண்ணி போகும், அதில் குளிக்கலாம். வந்து இங்கே நின்று சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா ஒரு நாளைக்கு ஒரு வந்து பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தீங்கன்னா அதில் விளையாடுறதுக்கு இடங்கள் இருக்குது. சின்ன விளையாடக்கூடிய மாதிரி. ஆனால் அந்த குளத்துக்குள்ள இறங்குறது பாதுகாப்பு இல்லை. 2 இடத்துக்கு குளத்துக்கு முதலே எல்லாம் இருக்குது. குரங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னான். அதை காட்டையிலாது பாருங்க. நீங்களே பாருங்க அங்க இருக்குன்னு சொல்லி மரத்தை பாருங்க இப்படி நிக்கன்னு சொல்லி. இது ஒரு பெரிய முழு மரமா நின்று இருக்கு. சரிஞ்சு விழுந்து இஞ்சாலையும் பேர் உண்டி அங்காலையும் பேர் உண்டி நிக்குது. அதை கவனிச்சு குளத்துக்குள்ள அந்த ட்ரோன் வியூல தெரியும். அதுக்குள்ள ஒரு குட்டி திட்டு மாதிரி ஒரு சின்ன ஒரு குட்டி ஐலண்ட் உண்டா, தீவு மாதிரி நினைக்கிறேன். அது கைலாசவா இருக்கும்னு நினைக்கிறேன். அது அப்படி எனக்கு வித்தியாசமா தான் கிடக்கணும் அந்த புல்ல பார்க்கவே. ஓகே மக்களே, நாங்கள் பாதுகாப்பா இறங்கி வர போறோம். நாங்கள் ரங்குறத காட்டுற அழகு இல்லை. என்னடா தவண்டு தான் போவோம், அங்கே விழுந்து போவோம். அதுக்காண்டி நாங்களே எங்களை கவனப்படுத்தாங்க. நான் ரோல் அடிச்சு தான் வருவேன். நான் சரங்கி கூட அப்படி அங்க போறோம்னு பாருங்க மக்கள். இவர் ரங்குறத காட்டுங்க. தேவையில்லை முடிவோட்டு எடுத்து விடுறோம். சொருக்கு போட்டு வைத்தியமா ப்ரோ போனோட எல்லாம் கிடக்கு. கிட்னி இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை மக்கள். இந்த காலத்துல இதுக்குதான் கொஞ்சம் உயரமா பிறந்திருக்கணும். நாங்க வேற கத்துக்குட்டியல். பட்டு போச்சு. என்னென்னு பட்டு இந்த மரம் பட போது பாருங்க. இந்த மரம் படம் பட்டுடுது. அது கிட்டத்தட்ட 4 மரத்து கிட்ட பெரிய 4 மரம் பட்டு. அடுத்த தெரிஞ்சு இந்த மரம் படம் போட எனக்கு தெரிஞ்சு. முக்கியமான ஒரு குறிப்பு சொல்ல போறேன். நான் என்னன்னு சொல்லி சொன்னா, உங்களோட பிள்ளைகளை நீங்கள் கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து சிலவழிச்சு படிப்பிக்க அனுப்புறீங்க. அதில் படிக்க போகிற நிஞ்சு பாருங்க. இப்படியான செயல்களை தான் செய்து கொண்டு தெரியுது. படித்தா தான் எழுதலாம், இல்லாட்டி கை நாட்டு தான் வச்சு கொண்டு பாருங்க. சிங்கள இனத்துக்கு வந்து ஒரு மகாவம்சம் மாதிரி, தமிழ் இனத்துக்கு இல்லி தானே. அதனால அவங்களுக்கு இப்படியாச்சும் ஏதாவது எழுதட்டும். இன்னொருக்கா மழை நேரத்துக்கு வேற ஒன்று மணி இதுக்கு தண்ணி இப்படி ஓடிக்கொண்டிருக்கும். மழை வேற தண்ணி ஓடி இப்படி கார் அடிச்சு கொண்டு போகுமா. வெள்ளமெல்லாம் இது மொத்தத்தில் மோவி பாஞ்ச இடங்கள் இதெல்லாம். அடுத்ததுக்கு போகிறோம் நாங்கள். அடுத்த இடம் அது வந்து அன்னைய குளத்தில் வந்தீங்கன்னா அந்த டீயும் ஒரு மிதிவடி இருக்குங்க. 2 ரோடு மிதிவடி அடிக்க போகிறோம். மிதிவடி முக்கடியும் அடிச்சு போட்டு நம்மளவா உள்ளுவா கிட்ட போய் கூப்பிடுவோம். இங்கே இந்த பாருங்க இருக்கா ஒரு பாலை மரத்துக்குள்ள வன்னி வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு. விடவெல்லாம் மேலே பாலை மரம், கீழே ஒரு கடை. பார்த்ததே இல்லை. நிறைய கதைகள் பழைய அந்த பேச்சு வழக்கு மொழியெல்லாம் நாங்கள் மறந்து போனோம். இப்போ
எல்லாம் இப்படித்தானே ஒவ்வொரு காலங்கள் வர வர மாறி மாறி போயிடும். என்ன இப்படி மாமாவை என்னன்னு சொல்றது? முந்தி மாமா வேண்டா தாய்மா மனுஷன் அப்பா எப்படி கூப்பிடுறது? என்னன்னு சொல்றது? அம்மான்னு கூப்பிடுறது. அம்மா நம்ம பொட்டம்மான் இந்த பாலை இருக்குல்ல, கீழே காய்க்குமா மேலே காய்க்குமா பாலை மரம்? பாலை பழம் இல்ல இப்ப இதுல நிக்கிற பாலமரம் காய்க்கிறதோ? ஆனா இந்த பாலமரம் காய்க்கிறது இது காய்க்கிறது இல்லைண்ணே. ஆக்கள் இருக்கிறது காய்க்காதுண்ணே, குண்டளவு காய்க்காது. நாணம் ஒன்று இல்லைன்னு சொன்னேன். உதாரணத்துக்கு தெரியல, சில மரங்கள் உதாரணத்துக்கு இருக்கிற இடத்த காய்க்கிற மரம் இருக்கு. தென்னை தென்னை சரியா காய்க்கும். ஆக்கள் இருக்கிற இடத்த ஆக்கள் இருக்கிற இடத்துக்கு தான் சரியா காய்க்கும். தென்னை காய்க்கும். இவ்வளோ விஷயம் இருக்கு அதுல. வைப்ரேஷன் ப்ரோ அது இப்போ எல்லா மரங்களும் பண்ண இப்போ சீமானேன்னு சொல்றாரு மரத்தோட கதை காய்ச்சி கொண்டு காலை கொடுத்துருவாரு. காய்ச்சி கொண்டு மரத்தோட இல்ல இல்ல அவர் இதை சொல்றாரு. எங்க வெளிநாட்டுலயோ எந்த நாடு? அந்த காலத்துல வந்து சவுதியில ரெண்டாக அக்கச்சக்கம் பேர். சவுதியில எங்கட சித்தப்பா அப்பா பேரப்பா பாட்டன் பூட்டன் கிட்டன் எல்லாம் சவுதி கட்டார்ல நிக்கிறாங்கல்ல. 83 நான் போயிருக்கேன். இந்த மகன் பிறந்து அவனுக்கு 4 வயசு. எப்படி மனம் வந்துச்சு? 4 வயசு அவனுக்கு. பிறகு நான் திரும்பி வரைக்க அவன் கல்யாணம் கட்டி அவன் பிள்ளைக்கு 6 வயசு. பாத்தீங்களே, இதான் வாழ்க்கை. சரி ஐயா, சந்தோஷம் நன்றி ஐயா. உச்சியை பிளக்குது இந்த வெயில் வந்து, நடுவு காலம் வந்து 2ஆ பிளக்குது. உச்சியை பிளந்தாலும் பிரச்சனை இல்லை, அடிக்கிற வெயிலுக்கு மண்டை கண்ட மூளையே இல்லை. குளிப்போமா? சரம் கொண்டு வந்து கொண்டு நான் அங்கே போய் குளிப்போம். பார்த்தீங்களா, இதுதான் அக்கராயன்குளம். பறந்து வைக்கிறாங்கன்னு கேட்கலாம். 5 பேருங்க அப்படி அங்கே போகணும் மக்கள் கொடுத்துருக்கு. நான் அங்கே எல்லாம் போய்ட்டு கிட்ட ரோட்ல எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணி வந்து எல்லாம் வாய்க்கால்கள் பிரதேசம் எக்கச்சக்க ஏக்கர் ஒரு பெரிய 2-3 ஊரை சேர்த்து தான் இந்த குளம். அது காலை போய் ட்ரோன் வியூவில் அமைதியாக கிடக்கு. என்ன ஆட்டமாடு மழை பெய்யுதா இந்த குளம். இப்போ பாருங்க படுத்துருக்கு. இதுலேயும் வந்து மீன்பிடி தொழில் செய்கிறாங்கலாம் நிறுத்து போய் கொண்டிருக்கிறேன். டைம் இல்லை. சரி, இங்கே மரம் கடத்துறவன் மண் கடத்துறவன் இதை பார்த்து இந்த ரோட்டை பாருங்க, உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். அடிக்க காப்பர் போட்டு விட்ட மாதிரி கிடக்குது. டிப்பர்கள் அதெல்லாம் மீன் பிடிக்கிற என்ன அவன் டிப்பரில் போய் செய்வான். டிப்பர் ஓடி இந்த அக்கராயன் ரோடு இருக்குல்லோ, முருவண்டி அக்கராயன் ரோடே பாலாக போச்சு. இந்த கள்ள மண்ணு வருது, நல்ல மண்ணு வருது. மொத்தத்தில் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ரோட்டுக்கு 2 பக்கம் இருக்கிற அந்த இது இருக்குல்ல செம்பாட்டு மண் எல்லாத்தையும் வெட்டி ஏற்றுறானுங்க. இவனுக்கு தெரியும். ஓகே மக்களே, இது வந்து வன்னியில் வந்து நிறைய விஷயம் நடந்து கொண்டு இருக்குது. மரம் வெட்டுறது தான், மண் அல்ற வேலையும் தான், மற்றது கசிப்பு காய்ச்சல் இருந்தால் அது எல்லா இடம் தான் நடந்து இருக்குது. சரியா, வன்னியில் மட்டும் இல்லை, எல்லா இடமே நடந்து கொண்டு இருக்குது. சரியா, யாழ்ப்பாணத்தில் நிறைய கலவர கொள்ளைகள் நடக்குது. அது வேற கதை, அதை விடுவோம். எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் தேவையில்லை. அதுக்கு அரசாங்கம் இருக்குது, எம்பிமார் இருக்கணும், அதை பார்த்துக்கொள்ளணும். இது நாங்கள் மக்களுக்குரிய நாங்கள் உங்களுக்குரிய உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை மேலால் சொல்லி கொடுப்போம். டிசிசி பார்த்தீங்கன்னு சொன்னா அக்கராயன் ஜூனியங்குளத்தில் அந்த தண்ணி ஓடிக்கொண்டு அக்கராயன் தண்ணி என்னென்ன இதில் ஜூனியங்குளம் பங்கு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் நிறைய பேர் கிள்ளச்சிக்க வந்து இந்த கனகபுரம் ரோட்டால் வந்து பெரிய வாக மரங்கள் நிற்க ஃபோட்டோ எடுத்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அவனம் தான் ஜூனியங்குளம். அதை பேரை மாதிரி அக்கராயன் மரச்சோல் என்று வச்சு விட்டோம். ஓகே, நல்ல விஷயம். தம்பியாக்கள் படிப்பு முடிஞ்சு போகிறாங்க வீட்டை. நாங்கள் அந்த பள்ளிக்கூடம் போயிருந்தா இப்படி இருந்திருக்க மாட்டோம். எக்ஸாமோட பக்கத்தில் ஜூனியோட பார்க்கும் ஒரு ஆசையாக தான் கிடக்கு. எல்லாரும் ஒரு காசு ஸ்கூலுக்கு போகணும் போட குளிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிறுபோது தண்ணி திறந்து விட்டுருக்கு. அக்கராயங்குளத்திலேருந்து தண்ணி இஞ்சாலும் போய் கொண்டு இருக்குது. அதில் குளிச்சோண்டு நிற்கிறோம். தம்பி ஒரு தான் குளிச்சோண்டு நிற்கிறான்னு பாருங்க, எப்படி குளிக்கிறான்னு. இதில் என்ன தண்ணி அடிச்சு நிறுத்து கொண்டு போட்டுது. திறந்து விட்டுருக்காங்க. இப்போ எல்லா வயலுக்கும் தண்ணி போய் கொண்டிருக்குது. குளிர்ச்சி என்ன சும்மா சைவர் பாகசியில இருக்குது. ஆனால் கூடுதல் இந்த தண்ணியை வந்து நாங்கள் வந்து அதாவது யாழ்ப்பாண பக்கத்தில் இருக்கிறாங்க குளிக்க மாட்டோம். இந்த தண்ணி இப்படி ஊத்தியா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி குளிக்க மாட்டோம். இதே சிங்களத்தனம் என்ன செய்து சொல்லுவோம், இந்த தண்ணியில தான் குளிச்சு முழுகுது.
இது வந்து வாகை மரங்கள் வந்து சுற்றி வர புடை சூழ்ந்து இருக்குது. இதில் என்னென்னா இதில் இந்த வர்றாக்கள் எல்லாரும் ரங்கி நின்று ஃபோட்டோ எடுக்காமல் போக மாட்டேங்க. அப்படி ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயல் சூப்பராக இருக்கும். இந்த வயலுக்கு இப்போ தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. சிறுபோகம் கரகாலமாக அப்படி கொண்டு தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் நாளெல்லாம் வெட்டுவானுகள். வெட்டினதுக்கு பிறகு திரும்ப காலபோகம் வரும். காலபோகத்துக்கும் திரும்ப தண்ணி போகும் தானே, மழை இல்லாட்டி தண்ணி போய் கொண்டிருக்கும். கப்புள்ஸுகள், ஃபோட்டோ ஷூட்டுகள், ஆக்கள் புது பைக் எடுத்தால் இதில் வந்து ரெண்டு ஒரு பைக்கை நிப்பாட்டி போட்டால் இல்லை பைக்கில் வந்தால் அதில் ரெண்டு படம் எடுப்பினோம். என்னட்ட கண்ட வாழ்க்கையில் என்ன மாதத்தில் ஒரு நாள் அல்லது ஒரு 6 மாதத்துக்கு இருக்கா ஒரு புரியாணி போட்டெல்லாம் எல்லாத்தையும் பண்ணி கட்டி கொண்டு வந்து இதில் ஏதோ ஒரு மேலே சாப்பிட்டு இதில் ரெண்டு ஃபன்னாக ஃப்ரெண்ட்ஸோட இருந்து ஜாலியாக கதைச்சி மகிழ்ந்து போகலாம். குடும்பமாக வந்தோம்னு சொன்னால் இதில் எங்கே ஒரு சாப்பாட்டை கட்டி கொண்டு வந்து சமைச்சு கொண்டு வந்து இருந்துக்கலாம். இல்லாட்டி வந்து சமைச்சு சாப்பிடலாம். இந்த தண்ணி ஓடுற இடம் இதே மாதிரி தான் நாங்கள் தர்மபுரம், சுதந்திரபுரம் எல்லா இடங்கள்லையும் வந்து அதாவது கிளிநொச்சியை பொறுத்தவரையில் குளங்களுக்கு தண்ணி ஓடுற பக்கத்தில் தண்ணி ஓடுற இடங்கள் வந்து இப்படி பசுமையாக இருக்கும். இது வந்து வருங்கால யூனியன் குளத்தின் எம்பியும் இவரை ஆரம்பித்த இவர் தும்பி ஏரியா பசங்க சில நம்மளோட பொடியல் ஏரியா பொடியல் வந்து வருங்காலங்களில் தான் இவன் வந்து வருங்காலத்தில் தூணுவார். படிச்சு கிடிச்சு படியாக வாங்கோ. சரி, சந்தோஷமா இருக்கும். ஏரியாவை கவனிங்கோ. ஏரியாவை நாசமாக்கி விட்டுறாங்க. வர்றவங்க நேரம் கெடுத்தாலும் விட்டுறாங்க. நீங்கள் வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. இப்படியான இயற்கையான குரங்கு இயற்கையான இடங்கள் வந்து எல்லா இடங்கள்லையும் கிடைக்காது. நாங்கள் இப்பொழுது முருகண்டி பிள்ளையார் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். எல்லாம் வந்து வீடியோ காண்டியே செய்ய வேண்டிக்கிறீங்களா? நானே உங்களது குளிக்கிறது ஓட இல்லையா? பழமையாக நாங்கள் செய்கிறேன் இல்லையா? செய்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் இதோட போகணும் பிள்ளையாரப்பா. சரியோ ஜெகஜோதியா இருக்கு முருகண்டி. வெளிநாட்டு டீம் வேற வலிக்கிட்டு தானே பிள்ளையாரப்பா. தலையை சுற்றி அடித்தாலாம். இதில் கண் இருக்குதா 3 கண் எங்கட கண்ணுகளில் இருக்கிற அந்த மண்டை குத்து வளர்றது எல்லாம் போகும்னு சொல்லி ஐயா நான் சொன்னேன். முந்தைய எனக்கு மரத்தை அடி போடுவாங்க. ஓகரா ஜெகஜோதியா இருக்கு கடைகள். இந்த முருகண்டி என்ன முந்தி வச்சுன கடைகள் எல்லாம் கடையில் பஸ் நிப்பாடுறேன். ட்ரெயின் போகுது இப்போ தான் பார்த்தீங்கன்னா சொட்டுக்குள்ள தான் போயிருக்கோம். டீயை குடிச்சிட்டு போகும்போது அந்த கடை வண்டி ஓடிய கடைஞ்ச 100 ஆசை வண்டியில் போடுவார். என்ன முடியும் கையிட்டு வேற போடலாம். அதுவும் ஏன் நம்ம அங்கே கொண்டு போடுவோம். இங்கே ஒரு தாங்க போடலாம். நாங்கள் போக போகிறேன். என்ன பிரச்சனை? இங்கே போடுற காசுகள் புத்த சாசன அமைச்சுக்கு தான் போகுதான். அவங்க வளர்ச்சி நிதிக்காக தான் போகுதா வந்து டிசிசி மீட்டிங்கில் சத்தியலிங்கம் எம்பி சொன்னதை நாங்கள் பார்த்துருக்குறோம். அதுதான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இன்னும் தெரியா வேட்ட கேளுங்க போயா. இதுக்கு மேலே எனக்கு சம்பந்தம் இல்லையா? எல்லாம் உங்களுக்கு சுற்றி காட்டிக்கிறோம். இந்த பாருங்க பிடிச்சிருக்க நினைக்கிறேன். உங்களுக்கு பழையபடியாக இருந்த கழுகு பார்வையில் ட்ரோன் வியூவில்ன்ற காட்டுற இடங்களை என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் ஒரு டீ அடிச்சு போட்டு பலிக்கிறோம். ஓகே, நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி இன்னொரு இடத்தை காட்டுவோம். டூரிஸ்ட் கைடோட விளைஞ்சிருக்கோம். பாய் பாய் பாய்.